உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னோட மானமே போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? என்ன ரங்கநாயகி, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வேற வேற எப்படிடா பேசுறது? ஏண்டா, இந்த ஊர்ல நான் எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்தேன், எவ்வளவு அதிகாரத்தோட வாழ்ந்தேன். அதெல்லாம் இப்ப மண்ணோட மண்ணா போயிடுச்சு. மான மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ரங்கநாயகி, அத்தை, உங்களை அவமானப்படுத்தின அந்த மீனாட்சியே உயிரோட இருக்கா. நீங்க எதுக்கு அத்தை உயிரை விடணும்? இல்ல பூஜா, இனிமே என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மீனாட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் நான் ஜெயில இருந்ததும் தான் என் மனசெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருந்து தலை நிமிந்து நடந்தனா கை விலங்கோட தெரு தெருவா நடந்து போனேன். அது திரும்ப திரும்ப எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பூஜா. என்ன நீ? இதுக்கெல்லாம் காரணமான அந்த மீனாட்சியோட நினைப்பு என் நெஞ்செல்லாம் குடிஞ்சுக்கிட்டே இருக்கு பூஜா. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனையோட வாழறத விட சட்டனைய உயிரை விடுறது எவ்வளவு மேல். ஐயோ அம்மா, 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 திரும்ப திரும்ப ஏமா இதே சொல்றீங்க? நீங்க போயிட்டா அப்புறம் எனக்கு வேற யாருமா இருக்கா? என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. என் தளபதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். இல்லம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்கம்மா. போடா, என் மனசுல இருக்கிற வேதனை புரியாம பேசிட்டு இருக்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்தீங்க. இப்ப நான் சொல்றேன், யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வெற்றி உனக்காக இருப்பம்மா. கடைசி வரைக்கும் உங்க பக்கம்தான் நான் இருப்பேன். வெற்றி, நீ உண்மையாதான் சொல்றியா? ஆமாம்மா, நான் உங்க பக்கம்தான் இருப்பேன். அந்த சக்தியை வந்து என் முன்னால் நின்னா கூட நான் உங்க பக்கத்தில் தான் நிற்பேன். இது சத்தியமா. அப்புறம் என்ன ரங்கநாயகி, நம்ம பையன் மழை போல உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறான். இதுக்கப்புறம் நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான்னு சொல்லு. ஆமா அண்ணி, பெத்த புள்ள துணையா இருக்கும்போது நீங்க ஏன் நீ உயிரை விட போறீங்க? அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க அண்ணி. அத்தை, பண்ணுங்க அத்தை, சொல்லுங்க. சொல்லு ரங்கநாயகி. சரி வெற்றி, இப்ப நடந்த மாதிரி நான் தப்பான முடிவெடுக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. யமுனா, சேர் எடுத்துட்டு வா. இது வரேம்மா. ஏமா இவ்வளவு வெயில்ல வந்த? சரண்யா, முதல்ல சேர்ல உட்கார். வா வா சரண்யா. யமுனா, போய் மோர் எடுத்துட்டு வா. உட்காரு. உட்காரு. முதல்ல மோர் எடுத்துட்டு வந்ததும் குடி. நல்ல வெயில்ல வந்திருக்க, மோர் குடி. இல்ல வாங்கிக்க. நீ வேணான்னு சொன்னாலும் விட மாட்டோம். முதல்ல மோர குடி. குடி. என்ன பாக்குற? குடி. நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட பாரு. இந்த 3 நாளும் உன் அம்மா வீட்டுல தான் நீ இருக்கியாமே. சக்தி தான் சொன்னா. ஆமா அத்தை, அப்பாவுக்கு துணையா நான் அங்க இருந்தேன். ஆனா அங்க இருக்க பிடிக்கல அத்தை. அதான் நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன். என்னம்மா அப்படி சொல்ற? புள்ளத்தாச்சி பொண்ணு அம்மா வீட்டுல தான் இருக்கணும். அதான் உனக்கும் பாதுகாப்பா இருக்கும், உன் மனசுக்கும் தெம்பா இருக்கும். அம்மா, இத்தனை நாளா சரண்யா
நம்ம வீட்ல தானே இருந்தா. இங்க வந்து சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் தானே இருந்தா. அப்புறம் ஏன் இப்போ அவள அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சரி, ஆனா இனிமே அப்படி இருக்க வேண்டாம். நீ இப்ப உங்க அம்மா வீட்ல இருக்கிறது தாம்மா சரி. அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சதே தப்பு. அத இனிமேலும் பண்ண வேண்டாம். சக்தி கூட நீ இங்க வந்தப்போ இருந்த சூழ்நிலை வேற, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இந்த டைம்ல நீ எங்க கூட இருந்தன்னா உங்க அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமாயிக்கிட்டே போகும். அதனால வீண் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு தாமா போகணும். உன்னை சரியா கவனிச்சுக்கலங்கிற கோவத்துல உங்க அம்மாவை விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. அப்போதைக்கு அது சரியான முடிவா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அது சரியில்லைம்மா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாமா, உன் நல்லதுக்காகவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட நல்லதுக்காகவும் தாம்மா நான் இதை சொல்றேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. சரி சரி, நீ முதல்ல மோர் குடிமா. முதல்ல மோர குடி. யமுனா, சரண்யாவுக்கு நான் சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு மாத்திரையும் எடுத்துட்டு வரேன். நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. அம்மா, ஆட்டோ கார் நம்பர் என் மொபைல்ல தான் இருக்கு. நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். சரி, நீ குடி. சீக்கிரம் போ. நீ மோர குடிமா. இங்க முன்ன இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இந்த நேரத்துல நம்ம இவங்க கூட இருந்தா அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால நம்ம போக வேண்டியதுதான். அதனால வீண் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு தாமா போகணும். இங்க இருந்து நம்ம போயிடலாம். நம்மளால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். நாம பேசாம ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு போயிடலாம். சரண்யா இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? யமுனா, என்னம்மா? என்னம்மா சரண்யாவை காணோம்? எனக்கு என்ன தெரியும், இங்க தானே இருந்தா. எங்க போயிட்டான்னு தெரியலையே. எங்க போனா? அம்மா, நீ சரண்யா கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னல, அதான் கோச்சிட்டு போயிட்டா. ஏமா, இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லது தானமா சொன்னேன். சரி, நீ போய் வெளியில தேடி பாரு, நான் பின்பக்கம் போய் பாக்குறேன். சரி, நீ இத புடிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.